சன்னியாசிய பிடிச்சு அவருக்கும் பச்சை வண்ணம் பூச போனாங்க. இதற்கான காரணத்த கேட்டாரு சன்னியாசி. இதற்கு வேலையாட்களோ, தங்களுடைய முதலாளி தான் எல்லாத்துக்குமே பச்சை வண்ணம் பூசணும்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. உடனே அந்த சன்னியாசி தன்னை அவங்களோட முதலாளி கிட்ட கூட்டிட்டு போகும்படி சொன்னாரு. வேலையாட்களும் அந்த சன்னியாசிய அந்த கோடீஸ்வரர் கிட்ட கூட்டிட்டு போய் விட்டாங்க. கோடீஸ்வரர் கிட்ட சன்னியாசி ஊரெல்லாம் பச்சை வண்ணமா இருக்கிறதுக்கான காரணத்த கேட்டாரு. அதற்கு அந்த கோடீஸ்வரரும், "நீங்க தானே நான் பச்சை வண்ணத்த தவிர வேற எதையும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதனால தான் ரொம்ப காசு செலவு பண்ணி எல்லாத்தையுமே பச்சை வண்ணத்துல மாத்திட்டேன்னு" சொன்னாரு. அதற்கு அந்த சன்னியாசியோ, "ஒரு ரூ. 100 கொடுத்து ஒரு பச்சை கண்ணாடி வாங்கியிருந்தாலே, உன்னைச் சுத்தி இருக்க எல்லா பொருட்களுமே பச்சையா தெரிஞ்சிருக்கும். உன்னோட பணமும் வீணாகி இருக்காது. உன்னால இந்த உலகம் முழுக்க பச்சை பெயிண்ட் அடிக்க முடியுமான்னு?" கேட்டாரு. இதற்கு அந்த பணக்காரர் கிட்ட எந்த பதிலுமே இல்ல. நம்மள்ல பலரும் இந்த கதையில வரக்கூடிய பணக்காரர் மாதிரி தான் இருக்கோம். நம்மள திருத்தி அமைச்சுக்கிறதுக்கு பதிலா, இந்த உலகத்த எப்படியாவது மாத்திடணும்னு முயற்சி பண்றோம். அது சாத்தியமில்ல. மிகுந்த காலமும் உழைப்பும் விரயமானதுக்கு அப்புறம் தான் திருத்த வேண்டியது மத்தவங்கள இல்ல, திருந்த வேண்டியது நாம தான்றத புரிஞ்சுக்கிறோம்.